ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிபிலாஸ் பஸ் கேமிங். இன்றைக்கி என்ன பஸ் எடுத்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா, நான் பஸ் ஸ்ரீனிவாசா பஸ் மோடு தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த பஸ் மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிஎஸ் பாலாஜி பஸ் மோடு. இந்த பஸ் வந்து ஆத்தூர் டு அரியலூர் போகக்கூடியது, பெரம்பலூர் வழியாக. இந்த பஸ்ஸோட டைமிங் எல்லாமே சொல்கிறேன். இது வந்து ஆத்தூர் எங்கள் ஊர் பஸ்ஸு. நீங்கள் ஆத்தூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆத்தூர்லேருந்து அரியலூர் போகக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசா பஸ்ஸோட லிங்க்கு, ஒரு டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பஸ்ஸோட டைமிங் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். உங்களுக்கு வேணும்னா அந்த டைமிங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம பஸ்ஸை சுற்றி பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணலாம். தமிழ் BGM. தமிழ் BGM. பார்த்துருப்பீங்க. பஸ்ஸோட லிவரி பஸ் பற்றி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பஸ் என்னென்னா ஆத்தூர்லேருந்து எடுத்து என்னென்ன ஊரில் எடுத்துன்னு சொல்கிறேன். ஆத்தூரில் எடுத்து மஞ்சள், கெங்கவல்லி, வீரகனூருக்கும் எங்களுக்கு நடுவில் தடாவும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து வீரகனூர், உடும்பியம், அப்புறம் வந்து கிருஷ்ணாபுரம், தேப்பம்பட்டை, பெரம்பலூர் அப்புறம் அதுக்கப்புறம் பெரம்பலூர் வந்து அரியலூர் போகிறதில்ல என்ன ஊருக்குன்னு தெரியல. நான் வந்து ஆத்தூர், நீங்கள் வந்து ஆத்தூர்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பஸ் வந்து ஆத்தூர்லேருந்து ஏற்றிட்டு அரியலூர் போகுது. ஆத்தூர்லேருந்து பெரம்பலூருக்கு வந்து ஒன் வே தான் கைஸ். அதாவது நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அரியலூருக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. பெரம்பலூருக்கு வந்து அந்த பஸ் வந்து ஒரு நாளைக்கு டைமிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பஸ் வந்து பெரம்பலூரில் காலையில் 6 மணிக்கு எடுப்பாங்க. காலையில் 6 மணிக்கு பெரம்பலூரில் எடுத்து 7:30க்கு ஆத்தூர் வரும். திருப்பியும் 8 மணிக்கு ஆத்தூரில் எடுப்பாங்க. ஆத்தூரில் எடுத்து அரியலூர் போகும் கைஸ். அரியலூர் வந்து 10 மணி ரீச் ஆகும். 10 மணிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே 10:30க்கு எடுப்பாங்க. 10:30க்கு எடுத்து 12 மணிக்கு 11:45 பெரம்பலூர். 1 மணிக்கு
1 மணிக்கு 1:15க்கு ஆத்தூர் வருவோம் கைஸ். ஆத்தூர் வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆல்ட்டு போட்டுருவோம் கைஸ். 2:30க்கு எடுத்தாங்கன்னா 4 மணிக்கு 4:30க்கு வந்து பெரம்பலூர் போவோம் கைஸ். திருப்பி பெரம்பலூர்லேருந்து 5 மணிக்கு எடுத்து இங்கே ஆத்தூருக்கு வந்து 6:30க்கு ரீச் ஆவாங்க கைஸ். 6:30க்கு 7 மணிக்கு ரீச் ஆவாங்க. ரீச் ஆனாங்கன்னா 7:30 வரையும் ஆல்ட்டு கைஸ். 7:45க்கு வந்து 7:50க்கு வந்து எடுப்பாங்க கைஸ் ஆத்தூரில். எடுத்து 7:50க்கு எடுத்தாங்கன்னா 9 மணிக்கு 9:30க்கு வந்து பெரம்பலூர் போயிடும் கைஸ் ஆல்ட்டு கைஸ். அதனால் நான் சொன்னேன்னா ஏன் 3 தடவைன்னு நீங்களே நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். 3 தடவை தான் அரியலூர் போகும். ஆனால் இந்த பஸ் வந்து செம்ம ஸ்பீடாக போகும் கைஸ். நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த டிரைவரு கண்டக்டர் நம்மளுக்கு பழக்கம் தான் கைஸ். சரி கைஸ், இந்த நான் பாட்டு போட்டு வந்துட்டுருவேன். இந்த பஸ்ஸு வந்து கேபிஎஸ் பாலாஜி பஸ் மோடு. லிவரி தான் ஸ்ரீனிவாசா பஸ் லிவரி. சரி கைஸ், தேங்க்யூ கைஸ். நம்ம பாட்டு போட்டு வந்து நீ கொஞ்சமே நெஞ்சுக்குள்ள பேனே பேனே பேச மாட்ட குயினே குயினே நீ கொஞ்சமே நெஞ்சுக்குள்ள பேனே பேனே கொஞ்சம் ஆத்தலான்னு போட்ட போனே என் போன எடுத்து கேட்டுட்டியே நீ யாருன்னு நான் யாரு ஏமாய் மேல உரு ஐயன் யாரா நான் யாரு ஏமாய் la 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 la
பண்ணிட்டாலும் அன்பு இருக்கும் நம்ம வச்சாலும் புச்சாலும் லவ் இனிக்கும் 2 நாளா என் கண்ணில் நோ உறக்கம் எம்மா கொஞ்சோண்டு காட்டேண்டி விறக்கும் இது பஞ்சு போன்ற மனுஷமா பல பஞ்சாயத்து எடுக்குமா குடிக்கா சேர்ந்துக்கலாம் ஜோடி ஜோடி சும்மா குடிக்க வந்து நிக்கிறாரு டாடி டாடி ஒரு பிரேக்கில் ஆட சைக்கிளா என்ன சுத்த விட்டா கோக்கிலா உருட்டுல நம்பர் 1 நீதானம்மா அது விழுந்து போச்சு வஞ்சி கொண்ட சமஸ்தானம்மா நான் யாரு உவமாய் நினைவுரு ஞான நான் யாரு உவமாய் நினைவுரு நீ கொஞ்சம் நெஞ்சுக்குள்ள பீனு பீனு கொஞ்சம் ஆத்தலான்னு போட்ட போனே என் போன எடுத்து கேட்டுட்டியே நீ யாருன்னு ஐயா நான் யாரு உவமாய் நேரு ஞான ஹலோ கைஸ், நம்ம அரியலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ பேசஞ்சரை இறக்கி விட்டு நம்ம பேசுவோம். இந்த பஸ் மோட் லிங்க்கு லிவர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்ரீனிவாசா இந்த பஸ் இந்த பஸ் கம்பெனி 20 வருஷமாக இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் இருந்துச்சு. அது ரெட்டு ப்ளூ எல்லோ பிளாக் இதெல்லாம் கலந்து இருக்கும் கைஸ். அதுவும் செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த லிவரி யாரும் கொடுக்கல, மேக் பண்ணல. இந்த ரீசெண்டாக அந்த பஸ்ஸை மட்டும் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் கைஸ் இறக்கி ஒரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகுது கைஸ். அதுக்கு முன்னாடி வேறு பஸ் இருந்துச்சு. சரி கைஸ், நம்ம இந்த பஸ்ஸை நைட்டில் ஒரு தடவை பார்த்துருவோம். அந்த டிஜே போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கேமரா மோடில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த முன்னாடி நேம் போர்டு லைட்டு அதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த கேபிஎஸ் பாலாஜி பஸ்ஸுக்கு. அதனால் இந்த பஸ்ஸோட அதாவது ஸ்ரீனிவாசா லிவரிக்கு செம்மையாக இருக்குது கைஸ். என்னென்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பஸ் மோட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். எனக்கு இந்த பஸ்லேயே பிடிச்சிருந்த இந்த ஸ்ரீனிவாசார் அப்படின்ற அந்த நேம் போர்டுக்கு லைட்டு செட்டிங்ஸ் இருக்குது கைஸ். அந்த கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.